dim kita takajunnuram kita takajunnuram kita takajunnuram takajunnu 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 ரமணி காஃபி கொடு. இரு நான் பாக்குறேன், நீ காஃபி போடு. யார் சார் வேணும்? இங்க மிஸ்டர் ரமணிங்கிறது யாரு? நான் தான். உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு சார்? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து தெரிஞ்சுங்க. கான்ஸ்டபிள் ரமணி 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 இவரை எதுக்காக புடிச்சிட்டு போறீங்க? விட்டுடுங்க. நீங்க யாரு? இவரோட அக்காவா? அக்காவா? இவரு ஒரு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு, அதனால இவரை அரெஸ்ட் பண்றோம். மைனர் பொண்ணையா? இவர் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, விட்டுடுங்க. பாருங்க மேடம், பேங்க்ல இருந்து எங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரோ ஒரு மைனர்கள் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இவர் பேரை தான் ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்க. பேங்க் மேனேஜர் பெண் உரிமைக்காக போராடுறவங்க, அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பேங்க் அக்கவுண்டா? நேத்து பேங்க்குக்கு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணது நான் தான். ஆனா நான் மைனர் கேர்ள் இல்லையே. நீங்களா? விடியா என்ன கன்ஃபியூஷன் இது? நீ பேங்க்குக்கு போயிட்டு என்ன வயசு கொடுத்த? பேங்க்ல ஆர்டி ஒன்னு ஓபன் பண்ணேன். ஃபார்ம்ல வயசு கேட்டாங்க, 17ன்னு போட்டேன். 17? சொல்றதுக்கு நல்லா இருக்குமே, ஸ்வீட் 17, அதுக்குதான் போட்டேன். ஓ, அதுவா பிரச்சனை? மேடம், உங்க உண்மையான வயசு என்ன? ஆக்சுவலா 21. 21? ரமணி, டாக்டர் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் உண்மையை மறக்க கூடாது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க சும்மா இருங்க. நோ ப்ராப்ளம் சார். மேடம், உங்க ஹஸ்பண்ட சொல்லி கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு சொல்லுங்க. கேக்குறாருல, போய் எடுத்துட்டு வாங்க. இல்லைங்க சார், தண்ணிலாம் ஒண்ணு வேண்டாம் சார். மேடம், உங்க வயசு என்ன 28? ரமணி, பாத்தியா, கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள் சார். அவங்க உங்களை தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன விதத்துல இருந்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஜெனரலா லேடிஸுக்கு கல்யாணம் ஆன உடனே வயசு நின்னு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பேசுற விதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ லேடிஸ் நானே போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். எனக்கு எனக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்பதான் முதல் வருஷம். என்னங்க ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டா 2வது வருஷம்.
போய் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டா 3வது வருஷம். கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்னா 4வது வருஷம். போங்க போய் தண்ணி எடுத்துன்னு வாங்க அப்படின்னா 5வது வருஷம். தண்ணி கொண்டாங்க அப்படின்னா 6வது வருஷம். கேட்கிறாருல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா 7வது வருஷம். 21 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 21 28. am I right? சார் பிரில்லியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் சார் நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறீங்களே, காதுல விழல? அப்படின்னா 15 வருஷம் ஆச்சு. ரமணி. இது கிச்சன்ல இருக்க மாமா. என்ன பஜ்ஜி போட்டு இருக்கியா? ஆமா மாமா. இந்தாங்க. சூப்பர். சத்தம் போடாதீங்க, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்காரா? என்னம்மா மணி 10க்கு மேல ஆறுது, எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்காரு? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் சரியாதான் இருக்கு. ராத்திரி டிவில ஏதோ பேய் படம் பார்த்து மனசுதான் சரியில்லை. நைட் எல்லாம் தூங்கவே இல்லை. இப்பதான் காலையில தூங்க போனாரு. ஐயோ, கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருமா. ஏன் மாமா? இல்லம்மா, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் 6 6:30 மணிக்கு எழுந்துச்சிரும். இப்படி 10 10:30 மணி வரைக்கும் தூங்கினா அப்புறம் செவ்வாய் தான் எழுந்துப்போம். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குல்ல, அது எப்போ உடனே வேலை செய்யும். நம்ம தெருமலையில தேங்காய் கடை வச்சிருந்தார கோவிந்தசாமி, அவருடைய ஒய்ஃபுக்கு செவ்வாய் தோஷம். கல்யாணம் ஆகி 55 வருஷம் கழிச்சு அந்த செவ்வாய் தோஷம் வேலை செஞ்சிருக்கு. போயிட்டார, முந்தா நாள் போயிட்டார. பேரம்பேத்தியெல்லாம் அழுவுறத பார்த்தா நமக்கே கண்ணுல தண்ணி வரும். எல்லாம் எதனால? அந்த அம்மாவுடைய செவ்வாய் தோஷத்தினால. என்ன மாமா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க? வயசாச்சா? 21 ஒரு வயசா? 21? நான் ஒன்னும் சொல்லலம்மா, மாப்பிளைய சொன்னேன். அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சுல்ல. 30 வயசு தாண்டினாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த ஹை பிபி, கொலஸ்ட்ரால், சுகர்னு எல்லா ப்ராப்ளமும் வரும். இவர் 10:30 மணி வரைக்கும் தூங்குறத பார்த்தா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது. தைராய்டா? இப்ப சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட வருதம்மா. எதுக்கும் மாப்பிள்ளைய டாக்டர் கிட்ட காமிச்சு செக்அப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி போயிடும். பஜ்ஜி சூப்பரா போட்டிருக்கேன், இன்னும் 2 கொண்டா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த எண்ணெயில பொரிச்ச மாப்பிளைக்கு கொடுக்கவே கொடுக்காத. அது வாழைக்காய் பஜ்ஜி வேற போட்டிருக்க. ஐயோ, அவர் தானே வாழைக்காய் பஜ்ஜி கேட்டாரு. கேக்குமா? நாக்கு அப்படிதான் தான் கேக்கும். ஆனா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஏன் மாமா இவ்வளவு பஜ்ஜி செஞ்சுட்டேனே, இப்ப இது என்ன பண்றது? அதுக்கம்மா கவலைப்படுற? எல்லாத்தையும் பேக் பண்ண, நான் எடுத்துட்டு போயிடுறேன். இங்க இருந்ததுன்னா கண்ணு பாக்கும், கை சும்மா இருக்காது, வாய் கேக்கும், நீ எடுத்து கொடுத்துருவ. அப்புறம் உனக்கு செவ்வாய் தோஷம், தேங்காய் கடை கோவிந்தசாமி. சொல்லிட்டேன். நான் வரேம்மா. சரி, ஆசையா கேட்டாரு, இப்படி எல்லாம் வேஸ்டா போகுது. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத, மாப்பிள்ளைய சாயங்காலம் செக்கப் கூட்டிட்டு போ. நம்ம மீனாட்சி அத்த பையன் இல்ல, அவங்க கிட்ட கூட்டிட்டு போ, சீப்பா முடியும், டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாமா? பத்துமா? ரமணி 10:45 வரைக்கும் தூங்கி இருக்கீங்க, எனக்கே தெரியல. பெருமாளே, காப்பாத்திட்டேன். எதுல இருந்து காப்பாத்தினாரு? கேப்பீங்க, சாயங்காலம் டாக்டர் கிட்ட போகணும். எதுக்கு? யாருக்கு உடம்பு சரியில்லை? நம்ம தெருமுனையில தேங்காய் கடை வச்சிருந்தாரு கோவிந்தசாமி, அவரை தெரியுமா உங்களுக்கு?
அவருக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்கு நாம ஏன் போனோம்? அவருக்கு வைஃப் இல்ல? அவர் வைஃபுக்கு செவ்வாய் தோஷம். அதுக்கும் டாக்டர் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த செவ்வாய் தோஷம் இப்பதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? ஏன் இப்படி ஏதோ பேசுறீங்க? நீங்க முதல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். தைராய்டு இருந்தா இப்படிதான் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க போல இருக்கு. இதுக்குதான் டாக்டர் வீட்டுக்கு போகும்போது டையெல்லாம் கட்டிட்டு வராதீங்கன்னு அப்பவே சொன்னேன். அந்த நர்ஸ் உங்களை மெடிக்கல் ரெப் நினைச்சிட்டு உள்ளவே விட மாட்டேன்டா. இல்லன்னா அப்பவே வந்திருக்கலாம். எப்படியோ எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டு தானே நம்ம வந்தோம். எல்லாம் நார்மல். டாக்டர் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டார். கூடவே இன்னொன்னு சொன்னாரு, கவனிக்கலையா? உங்க அப்பாக்கு டயபெட்டிஸ் இருந்தது, அதனால உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரா இல்லையா? 40 வயசுக்கு மேலதான் ரமணி. இப்ப எதுக்கு? 30 தாண்டினாலே 40 மாதிரிதான். நாளையில இருந்து உங்களுக்கு காஃபில சுகர் கட். ரைஸ் எல்லாம் சுத்தமா கிடையாது. ரமணி இப்ப என்ன சாப்பிடுறது? சப்பாத்தி, களி, ஓட்ஸ் கஞ்சி இப்படிதான். இது அநியாயம் ரமணி. டயபெட்டிஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா கண்ணு தெரியாம போயிடும். கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வரும். ரமணி இதெல்லாம் சிவியரானாதான் வரும். அப்படி சிவியர் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி முன்ஜாக்கிரதை. பிடிங்க, சாப்பிடுங்க. இதையா? இனிமேல் டெய்லி ஒரு பாவக்காய் நீங்க பச்சையா சாப்பிடணும். பச்சையாவா? எத்தனை நாளைக்கு? 1 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கா? அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவரெல்லாம் கிளியரா தான் இருக்குன்னு சொன்னார்னா நீங்க ஸ்வீட் சாப்பிடலாம், நானே தரேன். 1 வருஷம் தானே, கண்ட்ரோல்டா இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொன்னா எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடலாமா? காஃபிக்கு 1/2 ஸ்பூனும் உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு 1/2 ஸ்பூனும் சக்கரை மட்டும் சாப்பிடலாம். ரமணி இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது? பச்சை சும்மா இருங்க. எங்கேயோ நெய் வாசனை வருது. அது சபரிமலை சீசன், அதான் ஊர் ஃபுல்லா நெய் வாசனை வருது. அது நெய் தேங்காய், இது நெய் பலாப்பழம் மாதிரி இருக்கு. நெய் பலாப்பழமா? ரமணி, அம்மா. மாப்பிள்ள நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்தேன். இதுவா, நேத்து பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். வர வழியில எடக்கரை நாட்டுல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்ததும் மாப்பிள்ளை ஞாபகம் தான் வந்தது. பலாப்பழத்துல 1 கிலோ நெய்ய ஊத்தி கணக்கு பார்க்காம சர்க்கரைய கொட்டி அப்படியே பக்குவமா பச்சை வெண்ணெய் மாதிரி கிளறி கொடுத்தா மாப்பிள்ளை வச்சு வச்சு சாப்பிடுவாரு. இல்ல மாப்பிள்ளை? இந்தாங்க கொடுங்க கொடுங்க. ஏமா, நான் சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? தூங்கிக்கிட்டு இருக்கேன் செவ்வாய் தோஷத்து நீ எப்படி போல இருக்கே? கையிடுங்க. இல்ல ரமணி இது சூடா இருக்கான்னு பார்த்தேன். நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம். எங்க அம்மாக்கு தான் புத்தி இல்லனா உங்களுக்கு எங்க போச்சு? யாருக்கிட்ட புத்தி இல்ல? உனக்குதான். மாப்பிள்ளைக்கு பலாப்பழ அல்வானா உயிர், அதனால நானே என் கையால செஞ்சு கொண்டு வந்தேன். இதுல நீயே அனாவசியமா தலையிடுற. ஓஹோ, இத பாருமா, உனக்கு அல்வா கொடுக்கணும்னா உன் வீட்ல உன் புருஷனுக்கு கொடு. என் வீட்ல என் ஹஸ்பண்ட் கொடுக்கற வேலை வேண்டாம். நான் அல்வா குடுக்கறேனா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? உன்னை பார்த்தா தூக்கோட வந்த அம்மா மாதிரி தெரியல, தூக்கு கயிறோட வந்த யம மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தாதான் ராட்சசி மாதிரி தெரியுது. மாப்பிள்ள நீங்க சொன்னது சரியாதான் இருக்கு. இல்ல ரமணி நான் எதுவும் சொல்ல. அத்தை, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டீங்களா? அடியே சாரதா, முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போடி. நீயும் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அடியே, இது என் மாப்பிள்ளை வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதுல தலையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ உள்ள போ. ரமணி அத்தை போயிடுங்க. எருமையில குமரா வந்துச்சு. போயிடுங்க அத்தை, போங்க. தூக்கம் வச்சுட்டு போங்க. ரமணி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ரமணி. ரமணி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ரமணி. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ரமணி. என்ன ரமணி, ரைஸே கிடையாதா? டயபெட்டிஸ்க்கு ரைஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒன்றும் டயபெட்டிஸே வரலையே, அதுக்குள்ள எல்லாத்தையும் நிறுத்த சொன்னா எப்படி? வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்பட போறது யாரு? நீங்க தானே. இப்ப மட்டும் கஷ்டப்படுறது யாரு? நான் தானே. சும்மா இருங்க, சொன்னதை கேளுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. ரமணி
உள்ள இறங்கினாதானே சாப்பிட முடியும். இன்னைக்கு ஒரு நாள் நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க பர்ஸ்ல இருந்த 10 ரூபாயும் எடுத்து வச்சுட்டேன். எங்கயா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு காசு இல்லாம டேபிள் துடைக்க போறீங்க. வந்து உட்காந்து சாப்பிடுங்க. ரமணி, அட்லீஸ்ட் கொஞ்சம் சர்க்கரையாவது தரக்கூடாதா தொட்டுட்டு சாப்பிடறதுக்கு? சர்க்கரையா? தொட்டுக்கிறதுக்கு பலாப்பழம் அல்வாவா? கொண்டா கொண்டா. முதல்ல தனியா சாப்பிட்டுட்டு அப்புறம் அது கூட இதை தொட்டு சாப்பிடுறேன். பலாப்பழ அல்வாவா? இது உங்களுக்கு கிடையாது. டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது வீட்டுல இருந்ததுன்னா என்ன கேட்காம நீங்களே எடுத்து சாப்பிட்டுருவீங்க. அதனால என்ன பண்ண போற? வெளியே தூக்கி போடவும் மனசு வரல. எங்க அம்மா ஆசை ஆசையா செஞ்சு கொண்டு வந்தது. அதனால நானே தான் சாப்பிட்டாகணும். என்னங்க இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? இதுக்குதான் டயட்டிங் பண்ணணும்னு சொல்றது. 10 சூப்பர் மார்க்கெட் கேன்வாசிங் போய் கூட எப்படி துரு துருன்னு இருக்கீங்க பாருங்க. சூப்பர் மார்க்கெட்டா? ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிட்டேன் ரமணி. பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாம ரோட்லயே நின்றுட்டு இருந்தேன். நல்ல வேலை வழியில போற ஒரு புண்ணியமா உதச்சி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். சரி உட்காந்து வரேன். இந்த சாலை போடு ரமணி. ஹை, முறுக்கு ஸ்வீட்டு. ரமணி, அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. எதுக்கு? ஃபேன் காத்து அமுக்குது, எழுந்திருக்க முடியல. பெருமாளே, இவருக்கு நல்ல புத்திய கொடுக்க கூடாதா? இதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, சொல்ல சொல்ல கேட்காம சாப்பிடுறீங்களே. ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும், சுகர் வரும். அப்புறம் யார் கஷ்டப்படுறது? நான் சொல்றது கேட்க கூடாது முடிவுக்கே வந்துட்டீங்களா? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உங்களுக்கு? நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்வீட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரமணி, ரமணி என்னாச்சு? ரமணி, ஹலோ டாக்டர். ரமணி படுத்துக்கு. ரமணி படுத்து ரெஸ்ட் எழுந்திருக்காத. நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. உங்க வயசு என்ன? 21. ரமணி, டாக்டர் கிட்ட எல்லாம் வயசு மறைக்க கூடாது. 28. இனிமேதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 30 நெருங்கிட்டு இருக்கீங்க. நீங்க மயக்கம் போட்டு உயர மாதிரி இமோஷனலா இங்க ஏதாவது நடந்ததா? வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் கேட்காம டயட்டிங் எல்லாம் விட்டுட்டு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாரு. எல்லாம் இவராலதான். நோ 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 நோ, அவரால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிற பிரஷரால தான். பிரஷரா? ஆமா, ஹை பிபி. இனிமேதான் நீங்க டயட் பண்ணி உடம்ப பாத்துக்கணும். டயட்டா? என்ன டயட் டாக்டர்? காலையில உப்பு போடாத ராகி கஞ்சி, மத்தியானம் ஹாஃப் பாயில் வெஜிடபிள்ஸ், நைட்ல 2 சப்பாத்தி. ரைஸ் அடியோட மறந்துருங்க. ஆயில் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. டாக்டர்,
இந்த பலாப்பழம் அல்வா. ஏன் சார் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா? அது ஒர்க் அவுட் ஆனு நினைக்கிறீங்களா? ரமணி